போடணும். மொத்தமாக சேர்த்து வைக்காம பார்த்து போடணும். அக்கா நிர்மலாக்கா வாங்க மக்களே, உள்ளதான் இருக்கேன். என்னக்கா வீடு சுத்தம் பண்ணி முடிச்சிட்டியலா? ஆமாம் மக்களே, இப்போ தான் முடித்தேன். காலையிலேருந்து ஒரே வேலை பார்த்துக்க. சமைக்க கூட நேரம் இல்லாமல் இப்போ தான் சுத்தம் பண்ணி முடிச்சு பிள்ளைகளுக்கு இப்போ தான் சமைச்சு சாப்பாடு கொடுத்தேன். இனிமேல் நாளைக்கு சுத்தம் பண்ணி சாமி கும்பிடணும். இன்னைக்கு இதோட இந்த வேலையும் கிடையாது. ஆனால் அப்படியாக்கா, எங்கள் வீட்லேயும் இப்போ தான் முடிஞ்சது வேலை. காலையிலேருந்து என் மாமியாவும் நானும் மாற்றி மாற்றி அடிச்சு பிடிச்சி சுத்தம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிட்டு. நான் ஒரு இடத்த சுத்தம் பண்ண சொன்னால் அவங்க ஒரு இடத்த சுத்தம் பண்ணுதாவே. அவங்க ஒன்று பண்ணால் நான் ஒன்று பண்ணுதேன். காலையிலேருந்து 2 பேரும் சண்டை போடவும் சுத்தம் பண்ணுவோமே நேரம் கரெக்டாக இருக்குது. எங்கேயாவது அம்மா வீட்டுக்கு அப்படி எங்கன்னா போயிட்டு வரலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேக்காவ. இப்படி வந்து மாட்டிட்டு முழிக்கேன். வேறு என்னவா பண்ண முடியும்? நல்ல நாள் வரும்போது தானே நம்ம சுத்தம் பண்ணுவோம். அப்போ அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் வேணும். ஆமாக்கா, நானும் அதனால தான் பல்ல கடிச்சிக்கிட்டு அமைதியாக போயிட்டேன். வீடே ஒரே குப்பையாக இருந்தது பார்த்துக்கிடுங்க. எல்லாத்தையும் இப்போ சுத்தம் பண்ணி எடுத்து ஏற கட்டி அப்புறம் தான் கொஞ்சமாவது வீடு பார்க்க நீட்டாக இருக்குது. என்ன பண்ணிடுது, சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் எவ்வளோ தான் சுத்தம் பண்ணி வச்சாலும் குப்பை வந்துக்கிட்டே இருக்குது. ஏக்கா என்னக்கா சொல்லுதியே, நீங்கள் வீடு சுத்தம் பண்ணியலா? இது நம்புற மாட்டிக்கே இல்லையேக்கா. எப்பவுமே உன் மாமியாவும் உங்கள் வீட்டுக்கார வேலை தான் பண்ணுவாங்க. உங்கள் பிள்ளை நீங்கள் என்ன சொல்லுதியாலும் அதை தான் கேட்கும். ஒரு பொருளை எடுக்காதனா எடுக்காமல் இருப்பா அழகா. அவள் போய் குறை சொல்லுதியே, சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீடு குப்பையாக தான் இருக்கும்ட்டு. நீங்கள் வீடு சுத்தமாக வச்சுக்காம விட்டு விட்டு குழந்தைங்க மாதிரி ஏன்க்கா இப்படி பள்ளியை போடுதியே? இது ஏன்டி இப்போ என்கிட்ட வம்புக்கு இருக்கிற? நான் பாட்டு செவனியும் தானே கிடைக்கேன். சும்மா என்னை எப்போ பார்த்தாலும் வம்புக்கு எடுத்துக்கிறக்க. ஆனால் என்னக்கா நான் உண்மையை தான் சொல்லியே, நீங்கள் எப்படி சொன்ன நினச்சிட்டியே? என்ன உண்மையாக சொன்னேன்? நான் என்ன வீடு சுத்தமாக வச்சுக்காமையாக இருக்கேன்? நானும் சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். என் மாவை எப்போ பார்த்தாலும் குப்பையாக்கி விட்டுட்டே இருக்கா. அவள் குப்பை போடுறதுனால நான் வீடு எப்போ பார்த்தாலும் சுத்தமாக வச்சுக்காமல் இருக்கேன்னு அர்த்தமோ? ஏன்க்கா உண்மையை சொல்லிட்டோம்னு கோவம் வந்துட்டோ? சரி விடுங்கண்ணா, வேறு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், வேணாமங்களே இருக்கட்டும். நிர்மலா, அட வாங்கக்கா. அட என்ன எல்லாம் இங்கே தான் இருக்கியாலோ? ஆமாங்க்கா, இப்போ தான் வந்தோம். ஆமாக்கா, ரேஷன் கடைக்கு யார் போனாவ? நான் தாண்டி போயிட்டு வந்தேன். அங்கே நான் போனால் எனக்கு முன்னுக்கு நிற்கிறவங்க எல்லாம் 2 நாளுக்கு முன்னாடியிலேருந்தே பாய் தலைகனையோட போய் அங்கேயே செட்டில் ஆகிட்டாவ போல இருக்குது. நான் போகும்போதே எனக்கு முன்னாடி 150 பேர் நின்றுக்கிருந்தாவ. அதில் 100 பேருக்கு மேலே அங்கேயே தங்கிட்டு இருந்தாவ போல இருக்குது. 50 பேர் என்ன மாதிரி தெரியாமல் வந்து நின்றுட்டு நாங்கள் அன்றைக்கி முழுக்க நின்றுட்டு கிடந்தோம். என்ன பண்ணியது? ஆமாம், என்னையும் கேட்குறியாலே, நீங்கள் யாரும் போகலையோ? இல்லைக்கா, எனக்கு இன்னும் தனி கார்டு வாங்கலை. என் மாமியாக தான் போயிட்டு வந்தாவ. நான் என் மாமியாக போகும்போது என் கார்டையும் கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். பின்னாடி ஒரு ஆள் நிற்கிறாவ வரவன்னு சொல்லி வைங்கத்தே. நான் கிட்ட வயத்தில் வந்ததும் வாரேன், அது வரைக்கும் வீட்டில் கொஞ்சம் வேலை கிடக்கு முடிச்சுட்டு வாரேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருந்தேன். அவங்க போனாவ ஒரு தகவலையும் காணலை. அப்புறம் என்ன ஏதுன்னு நானே போய் பார்த்தா அப்போ தான் சொல்லியாவ இன்னும் 150 பேர் நிற்காவ. நான் வரும்போது 300 பேரும் கிட்ட நின்றுட்டு இருந்தாவ. இப்போ தான் பாதி கூட்டம் போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், நீ போயிட்டு அப்புறம் வேலையை முடிச்சிட்டுன்னு சொல்லி விட்டுருச்சு. என்ன இது அக்கையை நம்மளை போக சொல்லுதுன்னு பார்த்தா அது உட்காந்து இந்த மருமகளை பற்றி குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்குங்க. என்னத்தை சொல்ல, எல்லா வயசான கேஸும் ஒன்றா உட்காந்து கதை பேசிக்கிட்டு எப்படியோ வாங்கிட்டு வந்தாவ. கிட்டத்தில் போகும்போது என்னையை கூப்பிட்டனால அவங்க கிட்ட போய் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் நம்ம உஷாவும் அப்படி தான் பண்ணியிருந்தா. நான் என் வீட்டுக்கார வேலை அனுப்பிச்சு விட்டுட்டேம்மா. வீடு சுத்தம் பண்ண சொன்னால் ஒரு வேலையும் செய்யாமல் அப்படி இப்படின்னு ஏமாற்றிக்கிட்டே இருந்தாவ. பார்த்தேன் இது சரி வராதுன்னு சொல்லி, சரி நீங்கள் போய் நின்று கடையில் காசு வாங்கிட்டு வாங்க, வீட்டு வேலை கஷ்டமா இல்லை அது கஷ்டமானு அப்போ தான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இது கஷ்டமாக இருக்கும். நாங்கள் போனால் அங்கேயும் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணியது, நான் வீட்டில் நிலவடியாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். அங்கே போய் வெயிலில் காக்கா மாதிரியே காஞ்சி போய் வர வேண்டியதாக இருக்குன்னு புலம்பிக்கிட்டே எப்படியே வாங்கிட்டு வந்து சேர்ந்தாவ. சரி, அந்த டாப்பிக்கை விடுங்க ரச்சு. இப்போ எல்லாம் காலையில் எத்தனை மணிக்கு போகி வைப்பியே அதை சொல்லுங்கள். நான் வைக்கலனாலும் நான் வந்து வேடிக்கை பார்ப்பேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எப்போ வைக்கிறியே என்னன்னு சொன்னேன்னா நானும் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த குளிரில் குளிர் காஞ்சிட்டு போவோம்ல அந்த நெருப்பில். இயக்கா யாராவது இருக்கியாளா வீட்டில்? ஐயோ, வீட்டில் யாரும் இல்லையே. நீ வேணா போயிட்டு நாளைக்கு வரியாளா? மிச்சம் மீதி எதுவும் இருந்தால் நாளைக்கு போடுவோம். இன்றைக்கி நாங்கள் வீட்டில் யாரும் இல்லைங்க. இது என்னட்டி வந்ததும் வராதுமா என்கிட்ட ஆரம்பிக்கியா? பின்ன என்ன உசு, ஏதோ எல்லாரோட செப்பலும் வெளியே கிடக்குன்னு தெரியும்ல. நான் தான் உங்கள் வரும்போதே சொல்லிட்டு வந்தோம்ல, நிர்மலாக்கா வீட்டுக்கு போகிறோம் வா, எல்லாத்தையும் ஆச்சு பார்த்து கூப்பிட்டு போகிறேன், நீ சீக்கிரம் வீட்டை பூட்டிட்டு வான்னு சொன்னா இல்லையா? அப்புறம் வந்து வீட்டில் யாராவது இருக்கியாலானா என்ன சொல்லி அதை சொல்லுங்கள். ஆனால் என்ன இருந்தாலும் உள்ளே வரும்போது யாராவது இருக்கியானா என்ன எதுன்னு கேட்டுட்டு தானே வரணும். அதானே போகிறேன். செப்பெல்லாம் வெளியே கிடக்குன்னு தெரியும் பிரேமா. இருந்தாலும் கேட்போமேன்னு கேட்டேன். இது ஒரு குத்தமா? சரி அதை விடுங்க. காலையில் எத்தனை மணிக்கு போகி வைக்கிறா இருக்கியா எல்லாரும் என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வேலையை பார்ப்பேன். அவளும் வேற இப்போ வேலைக்கு போகிறாள்ல, அதனால அவளுக்கு நேரம் ஆகிடும். ஏன்க்கா லீவ் இல்லையா அவளுக்கு? இல்லைம்மா, அவளுக்கு நாளைக்கு ஒரு நாளுக்கு வேலை இருக்குது. அதுக்கப்புறம் 4 நாள் லீவுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதனால சரி அவள் வேலைக்கிழமை முன்னே படிச்சிட்டோன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்.
அப்படின்னா காலைல ஒரு 4-4:30 மணி போல் போகி வச்சோம்னா நல்லாயிருக்கும். முடிச்சுட்டு கோலம் போட்டுட்டு அடுத்து வீட்டை சுத்தம் பண்ணி சமைக்க கரெக்டாக இருக்கும்ல. இதே 4-4:30 மணியா? லட்சு, என்ன நினச்சிக்கிருக்க? குளிர் என்ன கொஞ்சம் நெஞ்ச குளிர் இது? எப்படி அந்த நேரத்துலலாம் உங்களுக்கு முழிப்பு வரும்? அட ஆமாம் பிரேமா, போகினா காலையில் விடிய காலையில் தான் வைப்பாவ. 6 மணிக்கு மேலேயே வைப்பாவ. அப்படிலாம் இல்லை, விடிய காலையிலேயே போகி வச்சு எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு கொளுத்திட்டு அப்புறம் சுத்தம் பண்ணி வாரி கொட்டி வாசல் தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் தான் சமைப்போம். அப்படி தான் பண்ணணும், அதுதான் வழக்கம். அடே என்னக்கா இப்படி சொல்லிட்டியா? நான் என்ன நினச்சேன்னா எப்படியும் ஒரு 6-6:30 மணி போல் தான் வைப்பேன். நம்ம போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து குளிர் காஞ்சிட்டு வரலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிருந்தேன். பார்த்தா நீங்கள் என்ன நடுராத்தையும் 4-4:30 மணிக்கு வைக்கணும்னு சொல்லியே. அந்த நேரத்துலலாம் எப்படி தான் எந்திரிக்க முடியுதோ தெரியலையே. முதல் எந்திரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிறகு இந்த குளிரில் கொஞ்சம் நேரம் உட்காந்தோம்னா தூக்கம் தெளிஞ்சிரும். அதுக்கு பிறகு கோலம் போடணும், என்ன கோலம் போடியது, என்ன கலர் கொடுக்குறது, அப்படி இப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு பேசிட்டு இருக்கல சுத்தமாக தூக்கம் போயிடும். அதுக்கு முன்னாடியே பிள்ளைங்கள்லாம் இந்த போகிக்கு முன்னாடி உட்காந்து மோல் அடிக்கிறது அது இதுன்னு ஒரே சத்தம் கொடுத்துட்ருப்பாங்கல்ல, அது ஒன்றும் தெரியாமல் நல்லா வேடிக்கையாக போயிடும். அடே என்னக்கா இப்படி சொல்லிட்டியே? நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கும்போது கூட அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சது கிடையாது. சரி, நான் ஒரு 4-4:30 மணிக்கு இது அலற வச்சு பார்க்கேன். என்னால் எந்திரிக்க முடிஞ்சா எந்திரிச்சு வரேன். இல்லைனா ஒரு 6 மணி போல் வந்து சும்மா என்னென்ன கோலம் போட்டிருக்கேன்னு வந்து பார்க்கேன். வேறு என்ன பண்ண முடியும்? அடே எந்திரிச்சு வர பாருடி, நல்லாயிருக்கும். எல்லாம் இந்த மார்கழி மாதம் முழுக்க டெய்லி எந்திரிச்சு கோலம் போடுவாங்க கலர் கலராக. எவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்துருக்கியா இல்லையா? அது நம்ம செய்யணும்னு நினச்சோம்னா நமக்கே முழிப்பு வந்துடும். செய்யாண்டான்னு நம்ம கொஞ்சம் நினச்சிட்டா கூட நம்மளால் எந்திரிக்க முடியாது. அந்த மாதிரி தான் உனக்கு இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, நீ எந்திரிக்கணும்னு நினச்சேன்னா உனக்கு முழிப்பு வந்துடும். சரி, நம்மளால் முடிஞ்சால் போவோம், இல்லைன்னா வேணாம் அப்படின்னு 2 மனசாக இருந்தேன்னா எந்திரிக்க முடியாது பார்த்துக்க. அதனால் கொஞ்சம் யோசிச்சு பாரு, நல்லாயிருக்கும். முடிஞ்சால் எந்திரிச்சு வர பாரு. அப்போ சரி, நான் இப்போயே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு எடுத்து படுத்தா தான் காலையில் என்னால் எந்திரிச்சு வர முடியும். அதனால நான் இப்போ கிளம்பியேன். சரி, நான் வாரேங்க்கா. எல்லோரும் சீக்கிரம் முடிச்சுட்டு போய் தூங்குங்க, காலைமுறை பார்ப்போம். சரி, அப்போ நானும் கிளம்பியேங்க்கா, காலைமுறை பார்ப்போம். நானும் வாரேங்க்கா, காலையில் வந்து பார்க்கேன். சரி லட்சுமி, காலைல போகிக்கு கொளுத்த வேண்டிய பொருளெல்லாம் இப்போயே எடுத்து வச்சுக்கோ. காலையில் எழுந்திரிச்சு தேடிக்க இருக்க முடியாது, நேரம் ஆகிடும் பார்த்துக்க. சரியா? சின்ன காலையம் வர வரேன். சரிக்கா. யாரும் வரல போல இருக்கே. சரி, நம்ம பொறுத்து வைப்போம், அதுக்குள்ளே யாராவது வருவாங்க. அட வா உஷா, இப்போ தான் முடிச்சியோ? ஆமாங்க்கா, இப்போ தான் முடித்தேன். என் மாமியாக வச்சுருந்தாவ வெளியே போகி, அதெல்லாம் அங்கே பார்த்துட்டு சரி அப்படியே இங்கே என்ன நடக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். என்னக்கா குளிர் காஞ்சிக்கிட்டியாலோ? ஆமாம் வசந்தி, கொஞ்சம் குளிராக இருந்தது பார்த்துக்க. சரி, நம்ம போக்கி வச்சுருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் நேரம் குளிர் காயலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன். ஆனால் எங்கே நம்ம லட்சுமி அக்காலையும் காணலை. நம்ம பிரேமா வாரேன்னு சொன்னால் எந்திரிச்சாலா இல்லையான்னு தெரியலையே. இன்னும் வரலம்மா, என்னன்னு தெரியல. அடிந்து வந்துட்டாங்களே. ஆமாம் மக்களே, அங்கே நெருப்பு பற்றி வச்சுட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிட்டு. இனிமேல் தான் போயிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கோலம் போட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். ஆனால் நம்ம எல்லாம் போகி கொளுத்தி முடிக்க போகிறோம். எங்கே இந்த பிரேமாவில் இன்னும் காணலையே? வசந்தி அக்கா, எட்டி ஒன்று எப்போ வச்சோன்னா நீ எப்போ வந்துருக்க? 4-4:30 வாட்டினா 5:30 வந்துருக்க. நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாசத்தை வச்சு கோலம் போட்டுட்டு பார்ப்பேன், அடுத்த வேலையை பார்க்க வேண்டாமா? அட நீங்கள் தாக்கா லேட்டாக பொறுத்து வச்சுருக்கீங்க. நான் எங்கே தூங்குனா காலைல எந்திரிக்க முடியாது, நம்ம மிஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ராத்திரி ஃபுல்லுக்க தூங்காமல் அங்கே இங்கேன்னு உலாத்திக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மாடியில் நின்று பார்த்தா எல்லா இடத்துலையும் கோலம் போட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாவ. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்க ஆரம்பித்தேன். பார்த்தா அதுக்குள்ளே 4 மணி ஆகிட்டு. அதனால சரி எங்கள் வீட்டை தெளித்து ஒரு கோலம் போட்டு வந்தேன். நல்ல நாள் ஆகிட்டுல, எல்லார் வீட்லேயும் கோலம் கிடக்கும். அப்போ எங்கள் வீட்டில் மட்டும் மொட்டையாக கிடக்கும். நாங்கள் சாமி கும்பிடனாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் கோலம் போடுவோமேன்னு போட்டு வச்சுட்டு இந்த வாரேன். எல்லார் வீட்டு கோலத்தையும் பார்த்துட்டு போகியும் பார்த்துட்டு இங்கே வந்தால் நீங்கள் இப்போ தான் போகி கொளுத்திக்கிட்டு நிற்கிய. எப்போ வேலையை முடிச்சு எப்போ அடுத்த வேலையை பார்க்க போகிறது? வேறசா போய் வேலையை பாருங்கள், நான் போய் தூங்க போகிறேன். ஏட்டி, அப்போ தான் ராத்திரி முழுக்க நீ தூங்காமல் முடிச்சுக்கிட்டு தான் இருந்தியோ? ஆனால் ஆமாங்க்கா, இப்படி நேரம் நான் கதையாக சொல்லிக்கிறேன். எப்படியும் என் மாமியார் காலையில் எழுந்திரிச்சா எல்லா வேலையும் என்ன வைக்குன்னு சொல்லிட்டு தான் ராத்திரி முழுக்க தூங்காமல் இருக்க. சமையலுக்கு தேவையான காய்கறி அது இதுன்னு எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படம் பார்த்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படி இப்படி விளாத்திக்கிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு 1 மணி ஆகிட்டு. அதுக்கப்புறம் எட்டி பார்த்தா அங்கே இங்கேன்னு ஒரு சில இடத்துல கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தால அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கீழே இறங்கி போனால் 4 மணி ஆகிட்டு. வந்து நான் தெளித்து கோலம் போட்டு வச்சுட்டு சமையலையும் முடிச்சு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு நான் படுத்து தூங்கிடுவேன். ஆனால் இதுவும் நல்ல ஐடியாலாம் இருக்குது. ராத்திரி முழுக்க முடிச்சுட்டு இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டா விடிய காலையிலே படைச்சி விட்டுறலாம். படைச்சிட்டு நிம்மதியாக அன்றைக்கி முழுக்க தூங்கிட்டு இருக்கலாம். இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அனைவருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள். நல்லபடியாக போகியை கொண்டாடிட்டு அடுத்த வேலையை பாருங்கள். நான் போய் எங்கள் வீட்டுக்கு எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு சமைச்சு வச்சுட்டேன்.
அதெல்லாம் எது எப்போ வேணுமோ போட்டு சாப்பிட்டுக்கிடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்ச நேரம் போய் கண்ணை சேர்ந்தால் தான் எனக்கு நாள் ஓடும். இல்லைனா நல்ல அதுவும் நான் போய் அட்மிட் ஆயிடுவோம் போல இருக்கு ஹாஸ்பிட்டலில். தலை கிரிகிரின்னு வருது இப்போதே. நல்வாழ்த்துக்கள். சரி, அதனால போகியை கொண்டாடி முடிச்சுட்டு ஒழுங்காக வீட்டுக்கு ஒரு கோலத்தை போட்டுட்டு போய் பாடுங்க. யார் வீட்டில் என்ன கோலம் போட்டிருக்காவன்னு பார்த்துட்டு வீடு வீடாக போய் நின்றுடாதீங்க காலங்கத்தால். வசந்தி உஷா உங்கள் 2 பேருக்கு தான் முக்கியமாக சொல்லியேன். அவங்க வீட்டில் அந்த ஓலம் போட்டிருக்காங்க, இவங்க வீட்டில் இந்த ஓலம் போட்டிருக்காங்க, நானும் போடுவேன்ட்டு மல்லுக்கு போய் நிற்காதிய. ஏதோ நமக்கு வந்ததை போட்டு விடுங்க சரியா? இந்த பொங்கல் பானை வரைகிறேன் மாடு வரைகிறேன்னு எதுவும் விபரீதமாக பண்ணி வச்சிடாதீங்க. அப்புறம் அது கோலம் நம்ப வைக்கிறதுக்கே பெரிய பாடுபட வேண்டியதாக இருக்கும். இப்போதே சொல்லிட்டேன், பார்த்துக்கிடுங்க. வந்தா பேசினா கிளம்பிட்டா. அவள் வெளியில் அவள் கரெக்டாக இருக்கா. நம்ம தான் வாயை பொழந்துட்டு அப்படியே நிற்கும்.